ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நவராத்திரி குழு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் எப்படி போகுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஏன்னா நைட்டு மங்களாரத்தி பண்ணுவாங்கள்ல, அப்போ எடுத்தது தான். ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது, ஒரு மாதிரி ப்ளஸ்ஸிங்காக நல்லா இருந்தது. நைட்டு கோயிலுக்கு போனோம், 9 மணிக்கு கொடுத்தாங்க. சரி, போகிறதுக்கும் அங்கே மங்களாரத்தி கொடுக்குறதுக்கும் கரெக்டாக இருந்தது. அதனால் ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக சாமி கும்பிட்டு பிரசாதத்தை வாங்கி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 9:30 ஆகிடுச்சு. நார்மலாக இந்த டைம் போக மாட்டோம். சரி, இப்போ நவராத்திரி ஸ்டார்ட் ஆச்சுல்ல, அதனால் ஒரு மாதிரி நல்லா பண்ணுவாங்க அப்படின்றதுனால போனோம். இது வந்து அங்காள பரமேஸ்வரி கோயில் தான். இங்கே நாங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சரி, அதான் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஆகும் போகிறதுக்கு, அவ்வளோதான். மங்களாரத்தி அதான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். அம்மனை ஒரு மாதிரி சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இன்றைக்கி வந்து துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் போனோம். அங்கேயும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் வந்து புதுசாக இப்போ கட்டிகிட்ருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஃபினிஷிங் கரெக்டாக முடியல. அதனால் இது வந்து துர்கா பரமேஸ்வரி கோயிலோட கொலு பொம்மைங்கெல்லாம் தான். அங்கே ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, அர்ச்சனை உள்ளே பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கேயும் மங்களாரத்தி பார்த்தோம். 12 மணிக்கு போனோம். இங்கேயும் மங்களாரத்தி பார்த்துட்டு தான் வந்தோம். இங்கேயும் நல்லா இருந்தது. அதான் நம்ம சொல்லுவோம்ல, எதிர்பார்க்காம எல்லாமே கூடி வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நைட்டும் சரி, இன்றைக்கும் சரி. சரி, நேற்று இன்றைக்கி 3 நாள் கண்டினியூவாக போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலேயும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிற. கோயிலுக்கு போயிட்டு ஒரு 9 நாள் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம